ஜாபர் சாதிக்கு மட்டும்தான் இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் கடத்துறானா இல்லை. ஜாபர் சாதிக்கு போல் 1,00,000 பேர் இருக்கு. ஜாபர் சாதிக் இந்த வழக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலிமா தகவல் அடுத்த நிமிஷமே அவனை கூப்பிட்டு இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தா. இப்போ என் அமைப்பில் ஒருத்தன் இருக்கான், இப்படி இப்போ ஒரு தகவல் வருதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அவனை கட்சியிலேருந்து நீக்குவேன். ஆனால் ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருந்துக்கிட்டு நான் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், எங்கள் பொறுப்பு முடிஞ்சுதுன்னு சொன்னால் அவனை யார் பிடிக்க முடியும்? மாநில அரசினுடைய காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு மயிரும் இவனுக்கு மத்திய அரசு ஒன்றும் பண்ண முடியாது. அமீர் கார்னர் செய்யப்படுவதற்கான முக்கிய காரணமே இஸ்லாமியர் அப்படிங்கிறது. வேற என்ன இப்போ தேவையில்லாம அமீர் எதுக்கு கோக்கணும்? போதை மருந்து கடத்தலுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்னடா சம்பந்தம்? போதை என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அவெல்லாம் செருப்பகிட்டு அடிக்கணுங்க மாரிதாசெல்லாம். அவ்வளோ கோவம் வருது. பிஜேபி கவர்மெண்ட் தானே இருக்குது, என்சிபி மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது. அவனை பிடி ஜாபர் சாதிக்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிடுங்கு அப்படி தானே சொல்ல முடியும். ஏன் ஒப்பாரி வைக்கிறேன் யூடியூப்பில்? நோயிலையும் அரசியல் பண்ண ஒரே ஒரு கேடுகட்ட கேவலமான கட்சின்னா அது பாஜக. அதை இவன் விளக்கு பிடிச்சி சுத்தலை நாய். அண்ணாமலை இந்த மாதிரி லூசு எல்லாம் பேசுறது வேணாங்க. நம்ம இந்தமாரி ஒரு இல்லீகல், அதுவும் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை ஈடுபட்டிருக்காங்கன்னா குடும்பத்திலே சொல்ல மாட்டாங்க. புரியுங்க அவனுக்கு? அவன் அமீர்கிட்ட எப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கு என்சிபி விசாரணை பண்ணி அமீரை அதில் குற்றவாளியாக சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல அமீரை எதிர்க்கக்கூடிய நபர் நான். ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருந்தால் இன்னொரு சாதிக் பாஷாவாக தான் மாறணும், வேறு ஒன்றும் ஆகாது. கியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். இது நையப்படி நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் இன்று தேடப்படக்கூடிய முக்கியமான ஒரு நபராக மாறி இருக்கிறார். இந்த விவகாரம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். போலி பாஸ்போர்ட் மூலம் ஜாபர் சாதிக் அவர்கள் வெளிநாடு சென்று வந்திருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு தகவல் இருக்கு. அந்த தகவல் உண்மைதானா அப்படிங்கிற ரீதியில் விசாரிக்கும் போது என்சிபி கிட்டத்தட்ட அதை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன? போலி பாஸ்போர்ட் மூலம் இப்படிலாம் போயிட்டு வர முடியுமா? அது ஒரு 7-8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போலி பாஸ்போர்ட்டு எல்லாருக்கிட்டே இருக்கும். இந்தமாரி வெளிநாடுக்கு போகிறவங்க அந்தமாரி போலி பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ எப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சோ அப்போ அதன் பிறகு போலி பாஸ்போர்ட்டு வைக்க முடியாத நிலை. இப்போ போலி பாஸ்போர்ட் வச்சா கம்ப்யூட்டர் போட்டால் அவங்ககிட்ட என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருது இல்லையா? அதனால் இப்போ யாரையுமே போலி பாஸ்போர்ட் வச்சு ஏமாற்ற முடியாது. இப்போ 100% கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு இதில் ஏர்போர்ட்லலாம். போனோடனே பாஸ்போர்ட்டு ஸ்கேன் பண்ணவுடனே தெரிஞ்சிடும். இவர் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்காரு, எதுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இல்லை போயிட்டு வரும்போது ஏதாவது எடுத்துகிட்டு மாட்டியிருக்காரா முதல் கொண்டு அதுக்கு ஸ்கேனரில் வந்துடுது. வெறும் ஃபோட்டோ பிடிச்சாவே அவன் மீது இருக்கிற வழக்கே தெரிஞ்சிற அளவுக்கு இன்றைக்கி நவீன வளர்ச்சி இருக்கும்போது அதனால் இப்போ போலி பாஸ்போர்ட்டில் போகிறதுன்றது எல்லாமே ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் தான். ஆமாம், அதில் 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை. இந்த போதைப்பொருள் கடத்தலில் மாட்டியதன் விவகாரம் காரணமாக ஜாபர் சாதிக்கினுடைய ஒரு அரசியல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் திமுகவும் நிரந்தரமாக நீக்கிறாங்க, தற்காலிகமாக கிடையாது, நிரந்தரமாக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஜாபர் சாதிக் பிடிபட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புயலை கிளப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நடக்கும்? நிச்சயமாக நீங்கள் அதாவது ஜாபர் சாதிக்கை பற்றி நம்ம பேசணும்னா பெரிய விஷயம் பேச முடியாது. ஜாபர் சாதிக்கு மட்டும்தான் இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் கடத்துறானா இல்லை. ஜாபர் சாதிக்கு போல் 1,00,000 பேர் இருப்பான். 1,00,000 பேர்? 1,00,000 பேர், அதுக்கு மேலே தான் இருப்பான தவிர குறைஞ்சி இருக்க மாட்டான். அந்தளவுக்கு எல்லா மாநிலத்திலையுமே எல்லா மாவட்டங்கள்லையுமே நிறையவே இருக்காங்க இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள். நான் சொல்கிறேன், 93ல் நான் சிறைக்கு போகும்போது அப்போவே 100 பேர் இந்த போதைப் பொருள் கடத்தலில் சிறையில் இருந்தோம். 100 பேர்கிட்ட. 93 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சிறைக்கு போகும்போது அப்போ 1ஆம் பிளாக்னா 1ஆம் பிளாக் யார் இருக்காங்க, காபி பஸ் சொன்னாங்க. சரி காபி பஸ் போய் பார்க்குறேன், எல்லாமே இந்த பவுடர் கடத்திட்டு சிறைக்கு வந்தவங்க தான். அதில் 10-15 கிலோ கடத்தினவனே இருக்கான், 1-2 கிலோ கடத்தினவனு இருந்தான், 100 கிராம் கடத்தினவனு இருந்தான்.
நேரடியான முதலாளிகளும் இருந்தானுங்க. அந்த முதலாளிகிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளும் அந்த போதை இதில் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே 10 ஆண்டுகள் சிறையில் வச்சு அவங்க வழக்கு முடிஞ்சு அவங்க வெளியே போயிடுவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் வந்து அவங்க மறுபடியும் சில பேர் அதே தொழிலை செஞ்சவங்களும் இருக்காங்க. மற்றவங்க செஞ்சவங்களும் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி வந்து போதை வந்து கடத்தல் வந்து இன்றைக்கி தான் ஜாஃபர் சாதிக்கு தான் கையில் எடுத்தான். ஜாஃபர் சாதிக்கு தான் இப்போ வந்து ஒரு அறிமுகப்படுத்தியிருக்கான். ஜாஃபர் சாதிக்கு தான் வந்து இந்த போதை வஸ்து கடத்தலே நம்பர் 1 அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது போதை கடத்தல். இப்போ உலக அளவே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா, இது மெக்சிகோ, லத்தீன் அமெரிக்கா, மொராக்கோ இது போன்ற நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கூட வந்து அவங்களுடைய உற்பத்தி, அதாவது அவங்களுடைய அந்த இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியை விட போதைப் பொருள் விற்பனை என்பது 10 மடங்கு அதிகமாக தான் இருக்காம். அதே நேரத்தில் வந்து இப்போ சீனா, பிரிட்டிஷு, ஃப்ரான்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இன்னைக்கு 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்து இந்த போரே நடந்திருக்கு. சில போர்கள் அந்த போர்கள் பார்த்தீங்கன்னு முக்கியமாக எதுக்காக நடந்துச்சுன்னா, இந்த போதை இது வந்து இறக்குமதி, ஏற்றுமதி அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் போதைக்காகவே போர்களே நடந்திருக்கு. 1, 2 இல்லை, பல நாடுகளில் பல போர்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து போதைப் பொருள் என்பது ஜாஃபர் சாதிக்கு தான் எடுத்துகிட்டு போனான்றது இன்றைக்கி ஹைலைட்டாக கொண்டு வராங்க என்பது. ஜாஃபர் சாதிக்கு வந்து இப்போது அவன் வந்து என்ன பண்ணுறான், போதை வஸ்து கடத்துகிறான் வெளிநாட்டுக்கு. போதை வஸ்து கடத்துகிறான். கடத்தும்போது ஜாஃபர் சாதிக் யாருன்னும் போது ஒரு திமுகவில் வந்து ஒரு அயலக பிரிவு ஒரு நிர்வாகியாக இருக்கான். அடுத்தது என்னன்னு சொன்னால், சினிமா துறையில் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். தேர்தல் நேரம் அப்போ எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது பெரிய அளவுக்கு பேசப்படுறாங்க. ஆனால் இதில் திமுக வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், திமுகவினுடைய தவறுகளும் இதில் 100 விழுக்காடு இருக்குது. இப்போது ஜாஃபர் சாதிக் இந்த வழக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலிமா தகவல் வந்து அடுத்த நிமிஷமே அவனை கூப்பிட்டு இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தா, இன்டெலிஜென்ஸ் வந்து டெல்லியினுடைய என்சிபியை கூப்பிட்டு ஒப்படைச்சிட்டு இருப்பான். அப்போது திமுக மீது நமக்கு எந்த சந்தேகமும் வராது. கரெக்டாக ஜென்யூனாக இருந்தாங்க, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதை கூப்பிட்டு பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ திமுக பிடிச்சி கொடுக்காம எஸ்கேப்புன்னு சொல்கிறாங்க ஒரே வார்த்தை. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ளவே நாங்கள் அவரை கட்சி இந்த அடிமட்ட பொறுப்புலேருந்து நீக்கணும்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. இல்லைங்களா, நீ அடிமட்ட பிடுங்க வேண்டாம், நீ பிடிச்சி கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சது இல்லையா? ஏன்னா நீங்கள் ரூலிங் பார்ட்டி. நீங்கள் இப்போ என் அமைப்பில் ஒருத்தன் இருக்கான், இப்படி இப்போ ஒரு தகவல் வருதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அவனை கட்சியிலேருந்து நீக்குவேன். ஆனால் ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருந்துக்கிட்டு நான் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், எங்கள் பொறுப்பு முடிஞ்சுதுன்னு சொன்னால் அவனை யார் வந்து பிடிக்க முடியும்? டெல்லி என்சிபி வந்து பிடிக்க முடியுமா? இல்லை என்ஐஏ வந்து பிடிக்க முடியுமா? இல்லை சிபிஐ வந்து பிடிக்க முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த காவல்துறையும் அவனை பிடிக்க முடியாது. எப்படி வந்து செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை பிடிக்க முடிஞ்சா? அமலாக்கத்துறை என்ன நினைக்குது, செந்தில் பாலாஜி ஜெயிலில் வச்சுட்டு அவன் தம்பியை பிடிச்சி எப்படியாவது இல்லை கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அது உண்மை என்ன இருக்குன்றது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி இன்னும் பல வழக்கில் போடணுன்றது தான் அவனுக்கு பெயில் கொடுக்காம வச்சுருக்காங்க இல்லையா? ஆனால் முடியுதா? ஆஜராகல, வரல, முடியல பாருங்கள், அதுதான் உண்மை. அப்போ என்னென்னா, மாநில அரசினுடைய காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு மயிரும் இவனுக்கு மத்திய அரசு ஒன்றும் பண்ண முடியாது. சார், ஸ்டேட்டை விட வந்து சென்ட்ரல் தானே சார் அதிகமாக பவரில் இருக்காங்க. பவர் இருக்குங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் யாருக்கிட்ட இருக்குது? போலீஸ் இல்லை, மத்திய விசாரணை அமைப்புகளான ஈடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து உச்சபட்ச அதிகாரம் வந்து இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு சின்ன டாக்குமெண்ட் வந்து எவிடன்ஸோட கிடைச்சது அப்படின்னாலே சும்மா விட மாட்டாங்க, எதாக இருந்தாலும் நோண்டி நொங்க எடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்னால என்ன செய்ய முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கும், இப்போ போதைப் பொருள் வந்து இந்தியாவுக்குள்ளே புழங்குது அப்படின்னா அதை விசாரிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் என்சிபி தானே இருக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே உட்காந்துருக்கான் ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னால், போலீஸ் வந்து அப்போ தமிழக போலீஸ் வந்து தடுத்துட்டு அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பிஎஸ்எஃப் இவங்கள கொண்டு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் எங்கே இருக்கான்னு சொல்லி நீங்கள் தேட முடியும்? வீடு வீடாக போய் கதவை தட்ட முடியுமா? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருப்பாங்க. அவன் இங்கேருந்து போனான்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து போகிறாங்க, இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் எந்த தெரு வழியாக நான் வந்து போகிறேன்றது முதல்ல சிசிடிவி கேமரா க்ளீனாக இருக்குது. புரியுதுங்களா? சென்னை சிட்டி ஃபுல்லாக போட்டுருங்க. அதில் இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், அந்த சிட்டி ஃபுல்லாக அந்த சிசிடிவி கேமராவை ஜாஃபர் சாதிக்கு தான் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கான். தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆமாம், சிசிடிவி கேமரா வந்து ஜாஃபர் சாதிக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கான், டொனேஷன் பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து டிஜிபி அவரை கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுத்துருக்கு, சங்கர் ஜிவால். ஆமாம்,
அப்போ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து என்னென்னா திமுகவில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல், அப்போ திமுகவில் சேர்றது பிறகு என்ன பண்ணுறான்னு சொன்னால், தன்னுடைய பணத்தை வந்து ஒயிட் மணி ஆக்கணும். இருக்கக்கூடிய பிளாக் மணி வந்து எப்படி சம்பாதிச்சான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்போ ஒயிட் மணி ஆக்கணும்னு சொல்லும்போது, அப்போ அமீரை போய் பிடிக்கிறான். ஒரு நேம் உள்ள ஒரு பேட்ச் உள்ள நபர். இப்போ அமீருக்கு திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முன்னாள் சொல்லும்போது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னும் போது யார் இருந்தாலும் சரின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதான் இந்த அமீர்கிட்ட ஒரு பழக்கமா என்னென்னா, ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு ஃபிலிம் ஒரு ஒரு சீன் எடுக்க வேண்டிய சீனை 20, 30 லட்ச ரூபா செலவு பண்ணுவாராம். ஏன்னா அது சரியாக வரலன்னு சொல்லி ரெண்டாவது பண்ணுவாராம். அந்த அளவுக்கு அவர் அதாவது தரமாக விட மாட்டாராம். அந்த மாதிரி பண்ணுவாராம். அப்படிப்பட்ட நபர்கிட்டயே இவர் தயாரிப்பாளராக இவர் போய் அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கும்போது, அப்போ அமீர் வந்து நீ எப்படி சம்பாதிச்ச? இல்லை பவுடரை விற்ற, இல்லை இது பண்ணியேன்னு கேட்பாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. அமீர் மட்டும் இல்லை, இப்போ ரஜினிகிட்டே போய் ஒரு படம் எடுக்கிறாங்க. நீ எனக்கு 100 கோடி எப்படி நீங்கள் பணம் உங்களுக்கு ஏது ஃபைனான்ஸுன்னு கேட்டு அவர் நடிக்கிறாரு. இல்லை கமலஹாசன் கேட்டு நடிக்கிறாங்க, இல்லை விஜய் கேட்டு நடிக்கிறாங்க, அஜித் கேட்டு நடிக்கிறாங்க. படம் தயாரிப்பாளர் வராங்க, படம் எடுக்கிறேன்றாங்க, இயக்குனர் ரெடி, நாயகன் ரெடி, நாயகி ரெடின்னு போது படம் எடுத்துகிறாங்க. கொடுக்குற காசு என்ன காசுன்னு என்ன தெரியும்? அப்படி இருக்கும்போது இப்போ அமீரை கொண்டு வந்து இதில் வந்து சில ஆர்எஸ்எஸ், பாஜக எல்லாமே ஏன்னு சொன்னால், அமீர் வந்து எப்போவுமே கொஞ்சம் திமுகவுக்கு ஜல்ரா பண்ணிக்கிட்டே வருவார். அது அவருடைய இது திமுக திராவிடம் தமிழ் அப்படியே ஒரு நபர் அவர். அதை கடுப்பேற்றிட்டு அந்த நபர்களும் இப்போ எனக்கு கூட தான் திமுக பிடிக்காது, போராடலாம் கிழிச்சி தொங்க போடுவேன். அதுக்குன்னு அமீரை எடுத்து வந்து கோர்த்து இதில் விளையாட்டு காட்டக்கூடாது. இப்போ மாரிதாசன் ஒருத்தவன் பாருங்கள், என்ன மயிர் மாரி பேசுகிறான். அமீருக்கு தொடர்பான் இமாம் அலி மதுரைக்காரன் தான், போலீஸ் பக்ரீதி மதுரைக்காரன், பன்னா இஸ்மாயில் மதுரைக்காரன். ஏன்டா லூஸ் வாயில் அப்படி தான் திட்டு வருது எனக்கு. கட்சியோட தலைவராக இருக்கீங்க, ஏன் ரொம்ப நான் என்ன சொல்கிறேங்க, நீ வந்து இமாம் அலி எப்போ இறந்துட்டாப்புல, போலீஸ் பக்ரீதி பன்னா இஸ்மாயில் எப்போ ஜெயிலுக்கு, அவங்க மதுரைக்காரங்களாம். அதனால் அமீரும் மதுரைக்காரனா. இது வேலை பேச்சு தானே இருக்குது. நீ பேசு, நீ என்ன சொல்லு, இந்த போதை வசத்தில் சாப்பர் சாதிக்க பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு திமுக ஒத்துழைப்பு கொடுக்குது. உனக்கு திமுக நோட்டினா உன்னை எடுத்து போய் டிங்கி அடிச்சிடுவான்னு தெரியும். அதனால் நீ அமீர்கிட்ட வர, சரி அமீரோடு முடிச்சிக்கோ, ஏன்னா அவர் சினிமா துறையில் இருக்கார், அவரை பற்றி நீ பேசுகிறாரு. அதை விட்டுட்டு நீ வந்து இமாம் அலி எச்சத்தை எடுத்துகிட்டு வந்து போகிறானுங்க பாரு. அப்போ என்னென்னா, இப்போ நம்மளை மாரி இருக்கணும்னு வச்சுக்கலாம், 5 வேளை தொழுதுகிட்டு ஒழுக்கமாக நல்லா இருந்தாலும் இவனுக்கு என்ன சொல்கிறது, தீவிரவாதி இவனு பாருங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்பானுங்கன்னு. இன்னொன்று இந்த பொறுக்கி புறம்போக்கு இந்த பவுடர் வியாபாரம் பண்ணுறானுங்க பாருங்கள், இவனுங்களையும் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறது, நம்ம கூட சேர்க்குறது. அப்போ இவனுங்களுக்கு போதையை ஒழிக்கணுன்ற எண்ணமோ அல்லது தீவிரவாதத்தை ஒழிக்கணுன்ற எண்ணமோ இல்லை. இவனுங்களுக்கு பிரச்சனையே முஸ்லீம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அமீர் வந்து கார்னர் செய்யப்படுவதற்கான முக்கிய காரணமே வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிறது. வேற என்ன இப்போ தேவையில்லாம அமீர் எதுக்கு கோக்கணுன்றேன். அமீர் படம் எடுத்திருக்கான், ஓப்பனா சொல்றேன், அமீர் படம் எடுத்திருக்கான். அமீர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருடைய ப்ரொடியூசருக்கு வந்து ஜாபர் சாதிக்கு இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் குரல் கொடுக்குற அமீர் அவர்கள், இவர் யார், என்ன பேக்ரவுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிந்திக்காமல் இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. நான் அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதுக்கு முன்னாடியும் கேட்டேன். ரஜினி, கமல் இவங்க எல்லாமே திரைத்துறையில் இருக்காங்க. இவங்க இது நாள் வரையிலும் படத்தில் நடிச்சிருக்காங்க, யாரையோ தயாரிப்பில் நடிச்சிருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்கள்லாம் என்னென்ன கையில் சம்பாதிச்சானுங்க, நேர்மையான படமோ உண்மையான படமான்னு கேட்டு தான் நடித்தாங்களா, இல்லை கேட்டு தான் இயக்குனாங்களா, அதை கேட்டு தான் வந்து இசையமைச்சாங்களா? இப்படி நான் கேள்வி கேட்டேன்னு சொன்னால் அவனுங்க எங்கே போய் முடிஞ்சு வச்சுக்கோனுங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு, ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது தான் திரைப்படத்துறையிலே மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி. லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் கலைஞர்கள் வந்து நம்முடைய திறமை எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஜாபர் சாதிக்கு எடுத்துகிட்டு வந்து அவன் தயாரிப்பாளராக நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னா, நீ என்ன எடுத்துகிட்டு வர காசு என்ன காசுன்னு யாருன்னா கேட்பானா? இதை லூசுக்கு மாரி அவன் உட்காந்துக்கிட்டு அவன் யார் மாரிதாஸ் பேசிகிட்டு இருக்கான். சரி அதையும் பேசி தொலை, நீ அதை விட்டுட்டான் இமாம் அலி இதை விட அந்த தீவிரவாதி டர்னக்கு. ஏண்டா போதை மருந்து கடத்தலுக்கும் முஸ்லீம்களுக்கு என்னடா சம்பந்தம்? போதை என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று, புரியுதுங்களா? எதிரான ஒரு மார்க்கம் நீனே சொல்கிறாரு. உங்களுடைய ஆர்எஸ்எஸ் பாஜகவே சொல்கிறீங்க, மதரசாக்களில் வந்து அவன் எப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்கிறீங்க. எங்கெங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து போதை வசதி புழக்கத்தில் விடுறீங்க. ஏன்னா அந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமை ஆகணும்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்படி வந்து பிரச்சாரம் பண்ணி அது அந்த காசு தீவிரவாதத்துக்கு, இந்த காசு தீவிரவாதத்துக்கு,
அவெல்லாம் செருப்பை கிட்ட அடிக்கணுங்க மாரிதாஸெல்லாம். அவ்வளோ கோவம் வருது. நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக விமர்சனம் பண்ணேன். இத்தனை நாள் நீ அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண பண்ணு. நீ அமீர் மீது இருக்க கடுப்பில் எடுத்துன்னு வந்து ஏன் இந்த போதை வசதி எடுத்துன்னு வந்து நினைக்கிற? உனக்கு அமீருக்கு என்ன? அவர் பாசிசத்துக்கு எதிரானவர், நீ பாசிசத்துக்கு ஆதரவானவர். ஆனால் இந்த போதை கடத்தல் விஷயத்தில் ஏன் அமீரை கோக்குற? சரி, நீ உங்கள் கவர்மெண்ட் தானே இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட் தானே இருக்குது, என்சிபி மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது. அவனை பிடி, ஜாபர் சாதிக்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பிடுங்கு, அப்படி தானே சொல்ல முடியும். ஏன் ஒப்பாரி வைக்கிற யூடியூப்பில்? தேவையில்லையே. நானே சொல்கிறேன், அமீர் தொடர்பு இருந்தால் கைது பண்ணிட்டோம், அதில் என்ன மாற்று கருத்து? அதுக்காக எடுத்து இமாம் அலி எல்லாம் சேர்க்குறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், யூடியூப்னு உட்காந்துக்கிட்டு நீ பேசணும், உனக்கு வியூவர்ஸ் வரணுன்றதுக்காக கண்ணமுன்னு பேசக்கூடாது. ஜாபர் சாதிக்கு வந்து அவன் மட்டும் இல்லைங்க அந்த இதில், அவன் முன்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க இன்னும் கூட சென்னையில். இதை பேசு நாய். 100 பேர் 100 பேர்கிட்ட இருக்கானுங்க அவனுடைய குரூப்பை. நான் சொல்கிறேன், அதை விட்டுட்டு பேசுறதை விட்டுட்டு உண்மையில் உனக்கு போதை ஒழிக்கணுன்னா அதை பற்றி பேசுவேன், அதை பற்றி இது சம்மந்தப்பட்ட நபர்களை சந்தித்து அதை பற்றி டேட்டா எடுப்பேன், அதை பற்றி நீ பேசுவேன். அதை விட்டுட்டு அமீர், இமாம் அலி, ஐதர் அலி, அதை எப்படி எடுத்து வந்து கோக்குறான் பாருங்க. எப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா என்ற நோய் வந்தது இல்லையா, அதில் வந்து முஸ்லீம்களால் தான் பரப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணான். ஒரு படத்தை போட்டான், இப்படின்னா இது இந்தோனேஷியா, இதில் சீனா, பயங்கலா அப்படின்னு சொல்லி வீடியோவாக வெளியிட்டு இருந்தான். பண்ணானா இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. பண்ணானா இல்லையா? பாட்டம் உருவாயிருச்சு. அப்போது நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அது எப்படி முஸ்லீம்களால் வந்தது? ஏன்னா அந்த நேரத்தில் பாஜக வந்து அதாவது அந்த நோயிலையும் அரசியல் பண்ண ஒரே ஒரு கேடுகட்ட கேவலமான கட்சின்னா அது பாஜக தான். அதை இவன் வந்து விளக்கு பிடிச்சி சுத்தலை நாய் இது. ஏன் இந்த மாதிரி வார்த்தை? இல்லைங்க, நானே சொல்கிறேன், உனக்கு அறிவு இருக்கு இல்லை, நீ படித்து போயிருந்தானே. ஒரு நோயை வந்து எப்படி இன்னொருத்தன் இறக்குமதி பண்ண முடியும்? உருவானது சீனா. பரவுது அப்படின்னா அது வந்து இயற்கையான உருவானது சீனாவில். சீனாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கும் உன்னுடைய 56 இன்ச்சு பிரதமருக்கு பயம். ஆனால் முஸ்லீம் சொன்னால் பேசலாம். அப்படி பேசி வன்மத்தை தூண்டிய நாதாரினி இன்றைக்கி நீ என்ன பண்ணுற? இப்போ எடுத்துகிட்டு வந்து போதை, அதான் சொல்கிறேன்னு, ஜாபர் சாதிக்கு மட்டும் இல்லை, 100 பேர் இருக்காங்க சென்னையில் மட்டும். அவனுடைய குரூப் மாரிதாஸை பேச சொல்லுங்க. அது பேசுனேன்னா ஒட்டுமொத்த போதையை ஒழிக்கலாம். அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு நானே தரவிடுது. அதை விட்டு அமீர் நோண்டுறது. அமீர் என்ன மதுரைக்காரன், அவர் இப்படி, அவங்க அண்ணன் இப்படி, அந்த ஊரில் தான் இமாம் அலி பிறந்தான். இதெல்லாம் எனக்கு கேனத்தனமாக தான் இங்கே இருக்குது. இவங்களுடைய டார்கெட்டை என்னன்னு சொன்னீங்கன்னாங்க, இப்போ இவன் ஜாபர் ஒருவேளை அமீர் பேசுகிற அரசியல் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதுதான் வேறு ஒன்று. இப்போது ஜாபர் சாதிக்கு எப்படி பிடிப்பட்டான்? அந்த சில பத்திரிகை என்ன சொல்கிறாங்க, நியூசிலாந்துலேருந்து தான் இந்திய அரசுக்கு உத்தரவு போட்டாங்க, இன்னொன்று சில பேர் ஆஸ்திரேலியாவுக்கு உத்தரவு போட்டாங்க, இன்னும் சில பேர் வந்து வெவ்வேறு விதமாக அவங்கவுங்க போடுறாங்க. ஆனால் உண்மை என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், வேறு 4 பேர் மாட்டியிருக்கானுங்க. அந்த 4 பேரை ரிவ்யூ பண்ணுறது, அதாவது வெளியே எடுக்கிறதுக்கு இவன் வந்து பேரம் பேசியிருக்கான். 10 கோடி 15 கோடின்னு பேரம் பேசியிருக்கான். அந்த பேரம் பேசும்போது எப்பவுமே அதிகாரிகளில் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் ஒரு நேர்மையாக இருப்பான்ல. அவன் என்ன பண்ணிட்டுருக்கான், யார் அவன் 10 கோடி 15 கோடி நான் அசால்ட்டாக பேரம் பேசுகிறான், இவனை வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வாட்ச் பண்ணியிருக்கானுங்க. அப்போது இவனுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு அடிக்கடி வேறு ஒரு இடத்துக்கு பேசுறதுக்கு லைன் இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே எதுக்கு, அப்போ இங்கே ஏதோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போகும்போது தான் இவங்க மாட்டுறாங்க. மற்றபடி வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொண்டு இவங்களுக்கு வந்து ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கும் ஒன்றும் இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இந்தியாவிலேருந்து போகிற போதைப் பொருள் மட்டும் இல்லை, மெக்சிகோலேருந்து வருது, லத்தீன் அமெரிக்காவில் வந்து வருது, மொராக்கோலேருந்து வருது, இன்னும் வேர்ல்டில் வந்து முக்கியமான நாடுகள்லேருந்தெல்லாம் இன்றைக்கி போதை வசதி அந்தளவுக்கு இருக்குது. எல்லா நாடுகள்லேருந்தும் வருது. அதை இவங்ககிட்ட இந்தியாவிலேருந்து போகிறது அது இது போன்ற நபர்கள்னு சொன்னால் 1% கூட இல்லைன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது தான் போகிறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது இவன் ஒருத்தன் அதில் பேர் வரும்போது இவன் பேருக்கு வந்து என்ன பண்ணுறான், நம்ம 2 பேரும் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசுகிற அளவுக்கு கூட என்சிபி பரபரப்பாக பேசலை, பரபரப்பாக அவன் தேடலை. வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. நியூஸ் டெய்லி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க சும்மா இல்லாமல். எந்த என்சிபியாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா, நாங்கள் வந்து இப்படி தேடுறோம், அப்படி தேடுறோம், அப்படி பிடிக்கிறோம், இப்படி பிடிக்கிறோன்னு நீங்களாக போடுறீங்க. ஒரு நாள் அது சிசிடிவி கேமரா எல்லாம் வந்து என்சிபி அதிகாரிகள் வந்து கைப்பற்றப்பட்டு யார் சொன்னால்? எங்கேருந்து சிசிடிவி கேமரா எடுத்துகிட்டு போனாங்க?
அவன் பண்ணியிருந்தான்னு நான் தான் சொல்கிறேன், 100 பேர்கிட்ட இருப்பான், இந்நேரம் 100 பேரை தூக்கிட்டு இருப்பான். அவனுடைய ஃபோனை வாட்ச் பண்ண, அதாவது அவன் ஃபோன் ஒன்று வச்சுருந்தாங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணாத குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் அந்த ஃபீல்டில் உள்ளவங்க மட்டும் மாட்டுவான். அரசியல் தொடர்பு வேறு தெரியும் இல்லையா, ஒருத்தர் எடுக்கிறான்னு சொன்னால் இப்போ திருமாவளவன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் மேபி அவன் தம்பி திருமாவளவன் அவங்க கட்சியை சார்ந்தவன் நம்பர் இருக்குன்னு சொன்னால் இது அரசியல். இப்போ இவன் யார், இவனை பிடி அவனை பிடின்னு சொன்னால் 100 பேர்கிட்ட பிடிச்சிருப்பான் நேரம் என்சிபி. யாருமே பிடிக்கலையா, யாருமே அதை பற்றி இன்ன வரையும் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. ஆக இது என்ன மெயின் பாயிண்ட்டுன்னு சொன்னால், திமுக அரசு ஜாபர் சாதிக்கை பிடிச்சி என்சிபி கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அப்போ திமுக மீது எந்த குற்றமும் இல்லைன்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் திமுக அதை ஒப்படைக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் என்சிபியில் சிபிஐயில் இன்டர்போல் வந்தாலும் அவனை பிடிக்க முடியாது. இப்போ அமீர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வலைவலிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப நாளாக ஜாபர் சாதிக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், சார் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார், எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு. நான் அப்போ நான் கொஞ்சம் தவிர்த்துட்டு தான் வந்தேன், ஒரு சில படங்கள்லாம் கொஞ்சம் நடிச்சிட்ருக்கேன், கமிட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி 2021 தான் சரி ரொம்ப நாளாக நம்மள்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு, கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓகே சொன்னேன். அதன் பிறகு தான் நாங்கள் படம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம், இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறதுல தான் சொல்கிறாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு? இல்லை, அது நமக்கு அமீருக்கும் அவருக்கும் என்ன கலந்துரையாடினாங்கன்ற விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ சமீபத்தில் அமீர் அவருடைய முகத்தில் ஒரு பீதி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாரிதாஸ் சொல்கிறார். பீதி தெரியுதுன்னா இவர் யார், அந்த இன்டர்வியூவில் அப்படி பேசுகிறாராம். அந்த லூசு அந்த அண்ணாமலை இந்த மாரிதாஸ் லூசு இவனுங்கெல்லாம் பேசுறது வேணாங்க. நமக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க அமீர் சொல்லியிருக்காப்புல, அமீருக்கும் ஜாபர் சாதிக்கும் என்ன நடந்ததுன்னு அவங்க 2 பேரும் தெரியும், பற்ற இறைவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? நாம் பொதுப்படியாக தான் பேசுகிறோம். அமீருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ரெண்டாவது, நான் சிறையில் இருந்தேன். இது போன்ற போதை வஸ்து கடத்தல் மன்னன்கள் பல பேரை பார்த்துருக்கேன், பல பேரை பார்த்துவேன். அவனுங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் நிழலில் கூட நம்ப மாட்டானுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு பெற்ற புள்ள கட்டியே உண்மையை சொல்ல மாட்டானுங்க, இந்தமாரி தொழில் செய்கிறேன்ட்டு. அவ்வளோ ரகசியமாக செய்வானுங்க இந்த போதைப் பொருள் கடத்தல். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே பயங்கரமாக உண்மை தான், நேச்சுரலாக நான் சொல்கிறேன். இந்த நாதாரி எந்த போதைப் பொருள் கடத்தல்கிட்ட பேசியிருப்பேன் இவங்கெல்லாம் மாரிதாஸ் எல்லாம். ஏங்க ஒரு கௌரவமான தொழில் செய்கிறாங்கன்னா பெருமையாக சொல்லுவான், நான் அந்த கம்பெனி நான் வச்சுருக்கேன், இந்த இது நான் வச்சுருக்கேன்னு சொல்லுவான். இந்தமாரி ஒரு இல்லீகல், அதுவும் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை ஈடுபட்டிருக்கான்னா முடிஞ்சளவு குடும்பத்திலே சொல்ல மாட்டானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் அமீர்கிட்ட எப்படி சொல்லியிருப்பான், சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வருது, அமீரும் ஜாபர் சாதிக்கும், அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் என்ன, அப்துல் பாசித் புகாரின்னு ஒருத்தன், அவன் பிரசங்கம் பண்ணுவான், இஸ்லாமிய பிரசங்கம்லாம் பண்ணுவான். இருந்தாலும் அவனும் அதில் ஜாயிண்ட்டு, மார்க்கத்தை பற்றி பேசுகிறவர். 3 பேர் சேர்ந்து அந்த ஹோட்டல் திறந்துருக்காங்க. அதுலேயும் கூட அவன் என்ன பண்ணியிருக்கான், அமீரை இறக்கி விட்டால் தான் பிரபலம் ஆகும். பிரபலம் தேவைங்க, ஒரு ஹோட்டல் திறக்குன்னா பிரபலம் தேவை. ஆமாம், இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அமீரே ஒரு பார்ட்னராக இப்படி தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், மதுரைக்காரங்க இந்த தென் மாவட்டத்துக்காரங்களே அந்த பழக்கம். அப்போ தான் நம்ம சந்திச்சிருப்பான், அப்போ தான் நம்ம தான் அறிமுகப்படுத்தியிருப்போம், சந்திச்சிருப்பான். நம்மகிட்டே சொல்லுவாங்க, பாய் மாப்பிள்ளை பாய் அப்படின்வான், பாய் சித்தப்பா பையன் பாய் அப்படின்வான். தென் மாவட்டத்துக்காரங்க, அது நாடாராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், வன்னியர், எந்த சமூகமாக இருந்தாலும் தென் மாவட்டத்தில் மட்டும் நம்ம தான் சோன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எந்த ஊர் இல்லை, எந்த ஊர் எந்த இடம்னு கேட்டுக்கிட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவான், ரொம்ப பந்தாவாக பேசுவாங்க. அந்த மாதிரி அமீர் என் சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நமக்கு அமீருக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு என்சிபி விசாரணை பண்ணி அமீரை அதில் குற்றவாளியாக சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல அமீரை எதிர்க்கக்கூடிய நபர் நானாக தான் இருப்பேன். இல்லை, அவரே விசாரணைக்கு அழைச்சாலும் நம்ம தயாராக இருக்கோம். அதுதானங்க உண்மை. அதை விட்டுட்டு அவர் நண்பர்ன்றதுக்காக அவரை தூக்குங்க, அவரும் காரணம். சில பேர் எப்படி போடுறாங்க, தலைமறைவு அமீர், சில பேர் போடுறாங்க அமீர் அதை சொல்கிறாங்க இமாம் அலி தீவிரவாதி, எல்லோரும் அந்த முன்னாடி கைதாகி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தொடர்பு அமீர். ஏன்டா இப்படி, எதுக்கு இப்படி வன்மம்? அப்போ உனக்கு அந்த இஸ்லாமோ போதைப்போ ஒழிப்போ உனக்கு என்ன இல்லை, உனக்கு முஸ்லீமுக்கு எதுக்கணும், அதுதான் வன்மத்தை கக்கணும். இதுதான் மாரிதாசுடைய கொள்கையாக இருக்குது.
இப்போ ஒருவர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 100%. நான் என்ன சொல்கிறேங்க, ஜாபர் சாதிக்க பிடிங்க, ஷூட் பண்ணுங்க. போதை வச்சு உண்மையை ஷூட் பண்ணுங்க, 4-5 பேர் ஷூட் பண்ணுங்க. இல்லையா ஷூட் பண்ணணும் கூட என்கவுண்டர் மாதிரி பண்ணக்கூடாது. அவர் ஓடினாரு, நாங்கள் ஓடிட்டோம். அவர் ஓடினாரு, நாங்கள் பிடிக்க போனோம். அவர் சுட்டார், நாங்கள் தப்பிச்சிட்டோம். நாங்கள் சுட்டோம், அவர் செத்துட்டாருன்ற கதையெல்லாம் பேசக்கூடாது. பொது வேலையை நிற்க வச்சு ஃபயர் பண்ணுங்க. மக்களெல்லாம் நிற்க வைங்க. அவனுடைய குடும்பத்தாரையும் நிற்க வைங்க. யார் உங்களுக்கு இது வந்து வக்காலத்து வாங்குறா? இதே மாரிதாஸ் இப்போ முத்ரா துறைமுகத்தில் என்ன 3 கண்டெய்னர் நிறைய போதைப் பொருள் பிடிச்சாங்களா? அப்போ என்னத்தை மூடிட்டு உட்காந்துருந்தாங்கல்ல? அப்போ வீடியோ வெளியிட வேண்டியது தானே? குஜராத்தில் அதானி துறைமுகத்தில். ஆமாம். இந்த நாதாரி என்ன பண்ணான் மாரிதாஸ் எல்லாம்? 3000 கோடி நினைக்கிறேன். 3000 கோடி 3 கண்டெய்னருங்க. இப்போ இந்த ஜாபர் சாதிக் விஷயம் பிடிப்பட்டதுக்கு ஒரு வாரம் கழிச்சு 3500 கோடி ரூபாய்க்கு பிடிப்பட்டது. ஜாபர் சாதிக்கு கதை வந்த பிறகு 3500 கோடிக்கு. ஆமாம், இல்லை மதுரை இல்லை, அதே குஜராத்தில். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 10 லட்சம் பேராச்சும் போதைக்கு அடிமையாக இருப்பானுங்க. இந்த சூடோபெட்ரைன் இது மாதிரி எல்லாமே 10 லட்சம் பேர், குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 லட்சம் பேராச்சும் அடிமையாக இருப்பானுங்க. தெருவாக விற்பனை பண்ணுறானுங்க. இதை பற்றி பேச சொல்லுங்க நான் மாரிதாசன். இது இன்னொன்று என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால், இது எல்லா இன்ஸ்பெக்டருக்கும், அதாவது ஆய்வாளருக்கும் தெரியாமல் இது நடக்கிறது இல்லை. தெரிஞ்சு பொருள் தடுப்பு பிரிவுன்னு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்காணிப்பாங்கல்ல. நான் சொல்கிறேன், போதைப் பொருள் தடுப்பு கண்காணிப்பு பிரிவே இருக்கட்டும். நீங்கள் மாதத்துக்கு 2 போதை ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணுங்க. மாதத்துக்கு 4 பாடல்களை வெளியிடுங்க. எதுவுமே லாய்க்கில்லை. கடுமையும் வேணும், நடவடிக்கை வேணும். அந்த வியாபாரம் பண்ணால் நம்ம மேலே போடுவோம்னு நினச்சோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ணுற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் மாஃபியா வந்து மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டாக இருக்குது. சாதாரணமானது இல்லை. அந்த மிகப்பெரிய அந்த கார்பரேட் வந்து அந்த அரசாங்கத்தை ஒரு அழுத்தம் ஃபார்மாலிட்டி. இப்போ நீங்கள் அதை பிடிக்கவே முடியாது அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா நாடுகளுமே ஒருங்கிணைந்து இதை வந்து டோட்டலாக நம்ம வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ வந்து நியூசிலாந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆஸ்திரேலியா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அமெரிக்கா உளவாய்ப்பான சிஏஏ வந்து விசாரித்து அதன் பிறகு வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லி இல்லை கூகுள் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த போதைக்காகவே போர்கள்லாம் நடந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாம் அமெரிக்காவிலே ஒழிக்க முடியல. இல்லை, தேங்காய் பொடி மிக்ஸ் பவுடர் எல்லாம் போடுறாங்க போது அது என்ன, எப்படி அது இது பண்ணுவாங்கன்னே ஒன்று. அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னுவானுங்க. அந்த மாதிரி இவனுங்க வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு இதை வந்து இந்த என்சிபியோ இல்லை இதுவோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. மக்களுக்கு பயன்படுற கண்டுபிடிப்பு. அவன் 2010 குண்டர் சட்டத்தில் கைது போயிட்டு அந்த சிடி வழக்கில் போயிட்டு வெளியே வந்திருக்கான். வெளியே வந்துட்டு அவனுக்கு அதுக்கு முன்னாடி பவுட்ரு இதெல்லாம் கடத்தலை. அதன் பிறகு தான் அவனுக்கு பவுட்ரு லிங்க் கிடச்சி பவுட்ரு வந்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, பவுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கிலோ கிட்ட பவுட்ரு வந்து இவன் கார்லேருந்து பிடிக்கிறாங்க. 6 கிலோ. உடனே என்சிபி கூப்பிட்டு வச்சு உடனே என்ன பண்ணால் இவனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. இவனை சார்ந்தவங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறானுங்க, அதன் பிறகு அந்த பவுடரும் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடியாப்ப மாவு ஒரு கையில் பவுட்ரு வச்சுட்டா இதில் எது இடியாப்ப மாவு எது பவுடருன்னு தெரியாதான். அந்தளவுக்கு ஒன்றா ஒரே மாதிரியாக இருக்குமா ரெண்டுமே. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம். அந்த 5 லட்ச ரூபா யார் பேசி கொடுத்ததுன்னு சொன்னால் பால் கனகராஜ் தான் பேசி கொடுத்தது. யார் இன்றைக்கி தற்போது பாஜகவில் இருக்கார், அவர் தான் பால் கனகராஜ் தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து காசை கொடுத்து இவங்கள ரிலீவ், அதாவது என்ன பண்ணுறாங்க, இவங்க கைதாகி ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, எப்போவுமே அந்த பொருள் வந்து ஃபாரின் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்புனா அப்போது வந்து இது போதைப் பொருள்னால் எவ்வளோ பவர் உள்ளது அப்படின்னு பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது இவங்க அனுப்பும்போது பார்த்தா மாவு அனுப்பி விட்டாங்க. மாவு அனுப்பிவிட்டா இது மாவுன்னு சொல்லி ரிசல்ட் வந்தோடனே அது என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பால் கனகராஜ் கோர்ட்டில் போட்டு இது மாவு தான், இது எங்களுடைய கிளைண்ட்டை வந்து தேவையில்லாமல் பவுடர்னு சொல்லி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸே விட்ரா பண்ணுது. அது பல கோடி செலவு பண்ணாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, 5 லட்ச ரூபா வேலை முடிச்சிருக்கான். அதுக்கு முழு ஒத்துழைப்பு பண்ணது பால் கனகராஜ். இப்போ பிஜேபியில் இருக்கார். இந்த பால் கனகராஜை பற்றி இந்த மாரிதாஸ், ஆமாம், இப்போ மாரிதாஸ் பேசினான்னா அதில் நியாயம். எதுக்கு எங்கே இருக்கிற அமீரியும் எங்கே இருக்கிற இவ்வளோ பற்றி நோண்டிட்டு கிடக்கிறேன். ஒரு டிஜிபியை விருது கொடுத்துருக்காரு, டிஜிபியை ஏமாந்துருக்காருன்னா அமீர் ஏமாறதுக்கு எவ்வளோ நேரம்? டிஜிபி ப்ளஸ் வந்து முதல்வர் சைடு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறாங்க. ஒருத்தர் வந்து இப்போ நீங்களும் நானும் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போனோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா
இவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் டேட்டா பேஸை எடுக்கிறது வந்து வழக்கம். ஸோ இவங்க இந்த பின்னணி உள்ளவங்க, இவங்க வந்து உங்க ஒரு விஷயமா சந்திக்க வராங்க, ஒரு கோரிக்கையின் காரணமாக வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய ஹை நெட்வொர்க்குக்கு வந்து போனார் ஜாபர் சாதிக்? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த பவுடர் அதாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அந்த லோக்கல் அந்த மாவை வச்சு இவன் தப்பிக்கிறான்ல, தப்பிச்ச உடனே அந்த பவுடர் வியாபாரிக்கு மத்தியில் இவனுக்கு ஒரு நேம் ஆயிடுது. என்னடா இப்படிலாம் மாட்டினான், இப்போ 6 கிலோ 10 வருஷத்தில் இருக்கிற ஆள் 1 மாதத்தில் வெளியே வந்துட்டானே, எப்படி முடிஞ்சது? அப்போ எது இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அதுலேருந்து இவன் ஒரு தனக்குள்ளே ஒரு இதுவை உருவாக்கிட்டான், ஒரு நெட்வொர்க் உருவாக்கிட்டான். அந்த நெட்வொர்க் எப்படின்னா, நியூசிலாந்து ஃபஸ்ட்டு இவனுங்களுடைய நெட்வொர்க் முழுக்க முழுக்க மலேசியா தான் இவனுங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. மலேசியாவுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 50 கிலோ கடத்துவானுங்க. 50 கிலோவே எவ்வளோ கோடி ஆகிடும் அது மலேசியாவுக்கு. மலேசியாவில் இப்போ சமீபத்தில் வந்து அங்கே ரொம்ப கடுமையை காட்டி நிறைய பேர் இவங்க குரூப்லேயே 2-3 பேருக்கு ஃபயரெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஃபயர் பண்ணி ஷூட் அவுட் பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து டைரெக்டாக அவங்க பிடிச்ச உடனே இது பண்ணிடுறாங்க, ஷூட் அவுட் பண்ணிடுறாங்க. அங்கே மலேசியாவில் ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த போதை வஸ்து. ஏன்னா சீனா மூலியமோ மற்ற நாடுகள் மூலியமோ மலேசியாவுடைய பொருளாதார சீரழியத்துக்காக கொண்டு வராங்கன்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து போதை வஸ்து வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு கடத்துறது அப்படின்றதுனா அது ஒரு மறைமுகமான போராகவே இருக்குது. புரியுதுங்களா? அப்படி அவங்க சிந்தனை எல்லாமே மட்டும். அப்போ மலேசியா வந்து என்ன பண்ணிட்டான், கடுமையாக காட்டினோடனே இவனுங்க மலேசியா இல்லாமல் அப்படியே இருந்தானுங்க. மலேசியா இருந்துட்டு இப்போ இந்த கொரோனா முடிஞ்ச உடனே தான் இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு அனுப்பி விட்டானுங்க. அனுப்பி விட்டோன்னே இவனுங்க அனுப்புகிற அந்த போதைப் பொருள்லாம் அங்கே நல்ல ஒரு நல்ல இதுவாக இருக்குது. கஸ்டமர்னா இவருக்கு வந்து அளவுகரமாக அடித்து விடுறது. ஏன்னு சொன்னால் இவனுங்க வந்து தயார். இப்போது அபீமு, கஞ்சா, அபீமு, அப்புறம் வந்து பவுடரு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையில் விளையக்கூடிய அந்த பொருளை வச்சு இவனுங்க சில கெமிக்கல் மட்டும் போட்டு தயாரிக்கிறது தான் அந்த போதைப் பொருளாகும். புரியுதுங்களா? ஆனால் இந்த இவனுங்க தயாரிக்கிற 100% கெமிக்கல் இது. டோட்டலாக காலி ஆள். குறைஞ்ச 1 வருஷம் ஒருத்தன் அடித்தான அந்த இதெல்லாம் வந்து காலி ஆகிடுவான். 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான் தாக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஆள் முடிக்குவான். முழுக்க கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணி இவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லி நோயை இவனுங்க உற்பத்தி பண்ணுறானுங்க. இது எங்கேருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தோன்னா, இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன் தான், மருந்து கடைகள் எல்லாம் எல்லா கார்பரேட் கிட்டேருந்து தான் வாங்குறான், எல்லா மார்வடிஸ் கிட்டேருந்து தான் வாங்குறான். உண்மையை சொல்ல போனால் வாங்கி அதில் சில கெமிக்கல்களை இவனுங்க கலந்து மிக்ஸ் பண்ணி அதை போதைப் பொருளாக்கி அந்த போதைப் பொருளை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அதை வந்து வெவ்வேறு விதமாக வந்து கடத்துறான். தேங்காய் பொடி, மிக்ஸ் பவுடர் எல்லாமே கிடையாது. இப்போ எப்படி கறித்தூள்லாம் போடுறாங்க. மெக்சிகோலேருந்து இந்தியாவுக்கு வரும். இப்போ நான் ஜெயிலில் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பானுங்க ஃபாரினர்ஸு. அங்கே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியும் இருக்குது. இதில் இறக்குமதி ஆகிறது தான் இங்கே லோக்கலில் விற்கிறது. இவனுங்க எதுவுமே லோக்கலில் விற்க மாட்டானுங்க. ஏன்னா லோக்கலில் விற்றா இவனுக்கு அவ்வளோ காசு கிடைக்காது. இவனுங்க ஏற்றுமதி பண்ண தான் காசு. அது பழமொழி சொல்லுவாங்க போது, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு. அதாவது அங்கேருந்து வாங்கி இங்கே விற்பனை செஞ்சு இங்கே சம்பாதிக்கிறானுங்க, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இங்கேருந்து வாங்கி அங்கே விற்பனை செய்கிறானுங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ மெக்சிகோ, இந்த லத்தீன் அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் வருவானுங்க, மாட்டுவானுங்க. நீக்ரோஸ் எல்லாம் இப்போ ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தமிழ்நாட்டுக்காரன் இருந்தான்னா ஒரு 5-6 பேர் வெளிநாட்டுக்காரன்னு இருப்பான். போதை கேஸில் போதை எடுத்துகிட்டு வந்து இறக்குமதி செய்யும்போது மாட்டினது. ஏர்போர்ட்டில் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒருத்தன் பேனால் எடுத்துகிட்டு வந்தாங்க மெக்சிகோலேருந்து, ஒரு லேட்டஸ்ட் மாடல் பேனா. அங்கே வந்து இது பண்ணும்போது என்னென்னா பிஸ்னஸ் அப்படின்றான். அவன் விட்டானுங்க. ஆளுக்கு ஒரு பேனாவும் கொடுத்துருக்கான். ரொம்ப நல்லா காஸ்ட்லி பேனாவும் நல்லா இருந்திருக்கு. பேனா கொடுத்துருக்கான், கிஃப்ட்டு வச்சுக்கிட்டு அனுப்பி விட்டாங்க. இவன் பேனாவிலேயே கடத்திட்டு இருந்திருக்கான். 2 தடவை கடத்தினா 3வது தடவை பேனா வந்திருக்கு. அவன் சந்தேகம் வந்திருக்கு. ஒருத்தன் மெக்சிகோலேருந்து குறைஞ்சி ஒரு 4 நாள் 3 நாள் ஆகுது இல்லையா, 3-4 நாள் ஆகுது. இத்தனை ஃப்ளைட் மாறி ஒருத்தன் வரான், பேனாவை எடுத்து வந்து விற்கிறான். இது என்னடான்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்து கடைசியாக பேனாவை எடுத்து செக் பண்ணோம். எல்லா பேனாக்குள்ளும் பவுடர். இதேமாரி நிறைய பேர் மாட்டி உள்ளே இருந்தானுங்க. அயன்படத்தை விட பயங்கரமாக இருக்குது. மிஷினரிங்க. டூ வீலர் இன்ஜின் வந்து அதை கடத்தி அந்த 2 வீலர் இன்ஜினுக்குள்ளவே பவுடர் வச்சு, இன்ஜினுக்குள்ளவே அந்த இன்ஜின் ஸ்டார்ட்டெல்லாம் ஆகும். அப்படியே இதுவாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எந்தெந்த வகை இருக்கோ எல்லா வகையிலும் இறக்குமதி பண்ணுறானுங்க. ஒவ்வொரு தடவை மாட்டிக்கும் செய்கிறானுங்க. மனித மூளை எவ்வளோ கேவலமாக. இந்த இறக்குமதி செய்யக்கூடிய அந்த போதைப் பொருள் தான் இங்கே லோக்கலில் விற்கிறது. லோக்கலில் விற்கிறவனை வந்து கைது பண்ணாங்கன்னா இவங்க உடனே வந்து ரொம்ப வருஷம்லாம் ஜெயிலில் இருக்க மாட்டான். அவன் ஒரு 3 மாதத்தில் வெளியே வந்துடுவான். எப்போவுமே 2-3 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும். அரஸ்டானா அதிகபட்சம் 5-7 வருஷம் உள்ளே வச்சுருவாங்க. அது வந்து கடத்தினா. இங்கே விற்றா அப்படி தண்டனை இல்லை.
அப்போ இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ இங்கே விற்று இங்கே இருக்கணும் நாசமாக்கடா, அதை விட்டு ஏன்டா வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு கடுப்பில் தான் 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க போல இருக்குது. ஆக இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது முழுக்க கட்டுப்பாடு கொண்டு வாங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. அதை தமிழக அரசு செய்யுமா? செய்யாது. தமிழக அரசு இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த மாரிதாஸ் போன்ற நபர், எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, எல்லாமே சேர்ந்து அந்த ஜாபர் சாதிக்கை பிடிச்சி கைது பண்ணி என்சிபி கிட்ட கொடுக்கணும். எனக்கு இன்னொரு பயமே இருக்குது. ஒரு கால் ஜாபர் சாதிக் உண்மையில் அவங்க ஒரு பெரிய லிங்கில் இருந்திருக்கும்போது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யார் முன்னாள் இன்னால் இருந்திருக்கலாம் மேபி, புரியுதுங்களா? புள்ளிகள். ஆமாம். அப்போது இவன் மாட்டான்னா நம்ம பேரெல்லாம் சொல்லிடுவான்றதுக்காக இவனை வந்து சாதிக் பாஷாவை போட்டு தள்ளுற மாதிரி இவனை எங்கே போட்டு தள்ளுறாங்கன்னு தெரியல. வேறு மாதிரி கனெக்ஷனில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறீங்க. நம்ம சாதிக் பாஷாவை எப்படி போட்டாங்க? சாதிக் பாஷா கொண்டாங்க, இறந்தாரு. அது இறந்தார். எப்படி இறந்தார்? அதாவது கனிமொழிக்கும் ஆராசாவுக்கும் நெருங்கிய நண்பர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, ஊழல் வழக்கில் மெயினாக அவரை விசாரணை பண்ணுறதுக்காக சிபிஐ கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்பணும், இரவு வந்து தூக்கு மாட்டி செத்துறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறது இன்னொரு சாதிக் பாக்ஷாவா ஜாபர் சாதிக் அப்படிங்கிறீங்க? ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருந்தால் இன்னொரு சாதிக் பாஷாவாக தான் மாறணுமா, வேறு ஒன்றும் ஆகாது. தொடர்பு இல்லைன்னு சொன்னால் தமிழக அரசு பிடிச்சி என்சிபி கிட்ட ஒப்படைச்சிடும். அப்போது தமிழக அரசு என்சிபி கிட்ட ஒப்படைக்கலைன்னு சொன்னாவே தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். அவன் தொடர்பு இருந்தாலும் தமிழக அரசு அவனை வெளியே விட்டால் ஆபத்துன்றதுக்காக அவன் ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ பத்திரிக்கையில் வந்துச்சு, அவனை பற்றி கேவலமாக பேசிட்டாங்க, அசிங்கமாக பேசிட்டாங்க, அதனால் தூக்கு பாட்டி செத்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் வேலை. உடனே போலீஸ் போவான், பாடி இறக்குவான். அந்த கழுத்து நெருக்கி கொண்டு அந்த நகை இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அடையாளம்லாம் இருக்கும். அதை எஃப்ஐஆரில் இன்ஸ்பெக்டர் எழுதுவார், ஆய்வாளர், எல்லாம் திமுக தானே. என்ன எழுதுவோன்னா, நாங்கள் வந்து கழுத்து மாட்டி இருந்தது, நாங்கள் அதை இறக்கும்போது நாங்கள் வந்து அப்படி கையை கொடுத்ததுனால எங்களுடைய நகைக்கீரல் தான் அந்த கழுத்தில் இருந்தது. ஏன்னா அவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எழுதிடக்கூடாது, கழுத்து நிறுத்தி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வேறில் நடக்கும் கோல்மால்கள். கவர்மெண்ட் எப்படி சொல்லுதோ அப்படியே போலீஸ் செய்வான், போலீஸ் எழுதுவான் எஃப்ஐஆர் எழுதிட்டு போய் பாடி எதுவுமே டாக்டர்கிட்ட ஒப்படைப்பாங்க. டாக்டர் என்ன பண்ணுவான், பரிசோதனை பண்ணிட்டு போலீஸ் என்ன சொல்லிச்சோ அப்படியே எழுதுவான். இது வந்து கொலை இல்லை தற்கொலைன்னு எழுதி கொடுப்பான். ஸ்ரீமதி வழக்கு எப்படி ஆச்சு, புரியுதுங்களா? சாதிக் பாஷா வழக்கம் அப்படி தான் ஆச்சு. அதேமாதிரி ஜாபர் சாதிக்கும் அப்படி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, திமுக தொடர்பு இருந்தால். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.